லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். இப்போ அவர் பேசும்போதே கூட திமுக காரங்களாம் சத்தம் போடுறாங்க. அப்பயே அவர் சொல்கிறார், அந்நியாரை பார்த்தீங்களா, நீங்கள் என்னையை பார்த்து மட்டும் சொன்னீங்க, இப்போ பாருங்கள் அவங்கெல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க, இப்போ நீங்கள் எனக்கு சொன்னது அவங்களுக்கு சொல்லணும் இல்லையா? நீங்கள் அவங்க உங்களுக்கு தூண்டில் போடுறாங்க சார். நீங்கள் திருப்பி அந்த தூண்டிலேருந்து எஸ்கேப் ஆகி அவங்கள தூண்டில் மாட்ட விடுறது தான் ராஜதந்திரம். அப்போ நீங்கள் போய் அதை கடிச்சுக்கிட்டு ஐயோ குத்துதேன்னாக்கா ஏன் பதறீங்க? எதுக்காக பதறீங்க? என்ன லிங்க் இருக்குது? அவங்க யாரையோ ஒருத்தர் ட்ரீட் போகிறாங்க. ஒன்று தனியாரை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லலாம், இல்லையா பேசுகிறது தப்புங்கன்னு சொல்லிட்டு ஏதோ தனியாரை பற்றி பேசுகிறாங்களே நீங்கள் அமைதியாகவும் போயிடலாம். திமுகவை தவிர இன்றைக்கி யாருமே வேறு யாராவது திமுக சார்பு இல்லாதவங்க யாராவது இந்த ஏர்போர்ட் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்களா தமிழ்நாட்டில்? அவங்க ஒருத்தர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. மீதி எல்லா கட்சியும் அதிமுக கூட இப்போ அது ஏர்போர்ட் வேணும்னு சொன்னதில்லை. தினமலர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் கோபால். சார், இந்த அசெம்பிளி எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி இந்த விவாதங்களை விடவும் இப்போ எப்படி இருக்கு? நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம இதுக்கு முன்னாடிலாம் அசெம்பிளி இந்த அளவுக்கு லைவ் கொடுத்ததில்லை, நம்ம லைவையும் உட்காந்து பார்த்ததில்லை. இப்போ இந்த தடவை ஃபுல்லாக லைவ் வரனால எப்பப்பெல்லாம் வீட்டில் இருக்கோமோ அப்போல்லாம் ஃபுல்லாகவே உட்காந்து லைவ் வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதோட இதில் யார் என்ன பேசுகிறாங்க, யாரை ட்ரிகர் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் தெளிவாக தெரியுது. அதே மாதிரி முதல்லலாம் சட்டமன்றங்கிறது பல பேர்த்துக்கு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஏரியா. சில பேர் லேட் நைட் டின்னர் போவாங்க, லேட் நைட் இருக்கும், எல்லாம் போய் சட்டசபையில் தூங்கி வெளியேறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், நியூஸில் படிச்சிருக்கோம். சட்டசபைக்கு போய் தூங்கிட்டு வராங்க, தூங்கிட்டு வராங்க, அங்கே போய் அதை சாப்பிட்டு வராங்க, இதை சாப்பிட்டு வராங்கன்னா பார்ப்போம். இப்போ லைவ் போகிறனால எல்லாத்துக்குமே ஒரு அலர்ட், ஒரு ரொம்ப அலர்ட்டாக, அந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார் பாருங்க, ஒரு ரொம்ப அலர்ட்டாக இருக்கும். கேமரா அவங்க பக்கம் மூவ் ஆயிரும் அப்படின்னு. அது வேறு எதிர்கட்சியை காமிக்காமல் இருந்தாங்க. இவர் கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் இல்லை எதிர்கட்சியும் காமிங்கன்னு அன்னையிலேருந்து அவங்களும் வேறு அதிக ஃபோக்கஸில் வரனால உள்ளபடியே இப்போ போகிறவங்க சும்மா ஏதோ ஒரு சபைக்கு போனோம் வரோங்கிறது இல்லாமல் இன்றைக்கி ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் அந்த அவங்களுடைய அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே அவங்கள வாட்ச் பண்ணுறாங்க. ஒரு சாதாரண பேசாத நபராக இருந்தால் கூட அவர் ஸ்க்ரீனில் வரும்போது யார் என்ன பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு தொகுதி ஆளும் நம்ம எம்எல்ஏ எங்கடா இருக்காருன்னு தெலவறோம். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அப்போ பக்கத்தில் அரட்டை அடிச்சுட்டு இருக்கிறாரா, கவனிக்கிறாரா, என்ன பண்ணுறாருங்கிறலாம் கேட்கும்போது உண்மையாலுமே ஒரு ரொம்ப ஒரு வரவேற்கக்கூடிய நிகழ்வாக தான் இருக்குது இந்த லைவ். அதுக்கு கட்டாயமாக தாவேக்காக்கு பாராட்டு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா போன ஆட்சியிலையும் பண்ணாங்க, ரொம்ப செலக்டிவாக அவங்க பேசுகிறத மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, கொடுக்குறோன்னாங்க, கடைசி வரைக்கும் ஒன்றும் கொடுக்கல. இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட அவங்க வேலையை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் முதல்லலாம் சீரியல் பார்ப்பாங்க, லேடிஸ் கூட. இப்போ அவங்க வந்தோடனே அசம்பிளி ஹைலைட்ஸ் என்னென்னலாம் போயிருக்குங்கிறத பார்த்துட்டு தான் அப்புறம் சீரியல் இன்றைக்கி செகண்ட் பிளேஸ்க்கு போயிடுச்சு. அசம்பிளி ஹைலைட்ஸ் போட ஆரம்பிச்சு. ஆமாம், அதனால் இன்றைக்கி பொதுமக்கள்கிட்ட சட்டசபையில் இன்றைக்கி என்ன நடக்குது, அரசியல் நம்ம தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான மக்களுக்கு தேர்தலை ஓட்டு போடுறதோடு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்களோ ஏது பண்ணுறாங்களோ அதை பற்றி கவலை இல்லை. இன்றைக்கி ஓட்டு போட்டு மாற்றத்தை கொண்டு வந்த மக்கள் இன்றைக்கி எல்லாருமே இப்போ இந்த லைவ் கிடைச்சனால உட்காந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்குறாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு அக்கௌண்டபிள் எடுத்துக்கிறாங்க. நம்ம இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம், என்ன நடக்குது தமிழகத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்குது. இது உள்ளபடியே வரவேற்கக்கூடிய ஆர்வம். ஒரு 5 வருஷத்தில் பார்த்திங்கனாக்கா இந்த தமிழ்நாட்டினுடைய பொதுமக்களுடைய அரசியல் விழிப்புணர்வு ரொம்பவே நல்லா இருக்கும். யாருமே யாரையும் ஏமாத்திட முடியாது. பேசுறது ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பிரேமலதா போன்றவர்கள்லாம் சொல்கிறாங்களே. இல்லை, அவங்க திமுக கட்சியில் இருக்காங்க, கூட்டணியில் இருக்காங்க, சொல்லி தான் ஆகணும். அவர் பேசினாலே சண்டை வந்துடுது. இல்லை, சண்டைங்கிறது 2 பேர் போட்டால் தான் அதுக்கு பேர் சண்டை. அப்போ அதனால தான் அவரே திருப்பி பதில் கொடுக்கும்போது கூட அந்நியார் ரொம்ப பழக்கமானவங்க தான், தெரிஞ்சவங்க தான். ரவுத்ரம் பழகுன்னு ஐயா விஜயகாந்த் எல்லாம் கூட சட்டசபையில் எப்படி இருந்திருக்காரு, சிடிஆர் நிர்மல்குமார் அதை கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு. எல்லாத்துக்குமே ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டுன்னு இருக்குது, எல்லாருமே எடுத்தோடனே ட்ரிகர் ஆகிடுறது இல்லை. அப்போ விஜயகாந்த் அவர்களே சட்டசபையில் ஏன் ட்ரிகர் ஆனார், அவர் அந்த நாக்கை துருத்திக்கிட்டு பேசினது அன்றைக்கி தான் ஜெயலலிதா அவர்கள் சபதம் போட்டாங்க, உங்களை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பிரச்சனையானது அந்த இன்சிடெண்ட்டு தான். அப்போ அதையும் அவர் குறிக்கோளிட்டு காமிக்கிறார் சிடிஆர். அப்போ விஜயகாந்த் அவர்கள் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ பண்பாக பேசக்கூடியவர்னு தெரியும். அவரையும் ட்ரிகர் பண்ணணுனால தான் அந்த இன்சிடெண்ட் நடந்துச்சு.
அப்போ எங்களை பற்றி ஒருத்தர் ட்ரிகர் பண்ணுறதுனால அவர் ஆதவர்ஜனாவும் சொல்கிறாரு, எங்களை ஒருத்தர் பெட்டி தூக்குறாங்கன்னு சொல்லும்போது நாங்கள் அதுக்கு வந்து டிஃபெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போ அப்படியே உட்காந்துருந்தாங்கன்னா அவங்க சொல்கிறது வந்து போயிடும். அப்போ அவர் பேசும்போதே கூட திமுககாரங்களாம் சத்தம் போடுறாங்க. அப்பயே அவர் சொல்கிறார், அந்நியாரே பார்த்தீங்களா, நீங்கள் என்னையை பார்த்து மட்டும் சொன்னீங்க, இப்போ பாருங்கள் அவங்கெல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க, இப்போ நீங்கள் எனக்கு சொன்னது அவங்களுக்கு சொல்லணும் இல்லையா நீங்கள் அப்படிங்கிறாங்க. அம்மையார் பிரேமலதா சொல்கிறது நியாயமான வார்த்தை. சண்டை போடாமல் மக்களினுடைய பிரச்சனைகளை அதிகமாக சபையில் பேசணுங்கிறதுல எனக்கு 100க்கு 100 உடன்பாடு உண்டு. ஆனால் அந்த சண்டை நடக்கிறது வந்து வெறும் ஆதவர்ஜனா மட்டும்தான் அங்கே சண்டை போடுறாரு, மற்ற கட்சிக்காரங்க பூரா யாரும் சண்டை போடுறாமல் இருக்காங்க அப்படிங்கிற அந்த கூற்றை வந்து நான் ஏற்றுக்க விரும்பலை. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ எல்லாத்துமே சில பேர் வந்து அவங்க பேசுனா சட்டசபை மாண்பு பார்த்தீங்களா என்னாச்சுங்க இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிறாங்களேன்ட்டு. சட்டசபைக்குன்னு ஒன்று மாண்புன்னு ஒன்று இருந்துருந்துச்சுன்னா அதெல்லாம் 1989 காற்றுல பறந்து போயிடுச்சு. ஐயா கலைஞர் அவர்கள் வந்து பட்ஜெட் படிக்கும்போதே வந்து அவரை தாக்கப்பட்டதாகவும், அதை தொடர்ந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தாக்கப்பட்டு அவருடைய சேலையெல்லாம் உருவன மாதிரி அன்னைக்கே வந்து பார்த்திங்கனாக்கா ஜெயலலிதா வந்து சபதம் போடுறாங்க, இனிமேல் நான் வந்து இந்த சபைக்கு வந்தேன்னா முதலமைச்சராக தான் வருவேன்னு. அவ்வளோ பெரிய இன்சிடெண்ட் வந்து அந்த 1989 யாருமே மறக்க முடியாது. அதுக்கப்புறம் ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. ஆற்காடு வீராசாமி வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திமுகவினுடைய ஐயா கலைஞர் அவர்களுடைய பராக்கிரமங்களை பற்றி தைரியசாலின்னு பேசும்போது ஜெயக்குமார் அவர்கள் அன்றைய அமைச்சர் பேசுகிறாரு, நீங்கள் வந்து கைது பண்ணும்போது ஐயோ என்னை கொல்றாங்களேன்னு கதறி அழுதவங்க தானே நீங்கள் வீரத்தை பற்றி பேசுகிறீங்களேன்னு அவர் அன்னைக்கு அந்தளவுக்கு தனி மனித தாக்குதல் நடந்ததை பார்த்தோம். எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கும்போது கூட தனபால போயிட்டு அவங்க வந்து அன்றைய சட்டசபை சபாநாயகரனுடைய சட்டையை கிழிச்சதாகட்டும், அதை தொடர்ந்து ஏற்று கைப்பற்றதில் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய சட்டையெல்லாம் பட்டனெல்லாம் பிச்சுக்கிட்டு அவர் வந்து பொதுவெளியில் வந்து பனியனோடு வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அவங்க சபாநாயகரை அந்த நேரத்திலே வந்து எல்லாம் பேப்பர்லாம் தூக்கி போட்டு அவரை தனபால் அவர்கள் இருக்கும்போது எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்கன்னு பார்க்க முடியும். அந்த சபாநாயகர் இருக்கையில் போய் திமுக எம்எல்ஏக்கெல்லாம் உட்காந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போது இன்றைக்கி என்னமோ இன்றைக்கி சட்டசபையில் வந்து ஒருத்தர் இன்றைக்கி தனி மனித தாக்குதல் நடத்துகிறாங்க. அதில் எனக்கு அதெல்லாம் நடந்துச்சு, அதனால் இது நடக்கலாமேன்னு நான் வந்து இதில் நியாயம் சொல்ல விரும்பலை. இதுவும் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி மட்டும்தான் வந்து என்னமோ சபையினுடைய மாண்பை பற்றி பேசுகிறவங்கெல்லாம், சபைக்கு ஒரு மாண்பு பண்பு அதெல்லாம் இருந்துச்சுன்னா என்றைக்கோ வந்து கப்பல் ஏறி போயாச்சுன்னு ஒரு பாட்டு வரும் பாருங்கள், அன்றைக்கே மானமெல்லாம் கப்பல் ஏறி போச்சு. அப்போ அதெல்லாம் அவ்வளோ பெரிய நிகழ்வுகள்லாம் நடந்த இடத்துல இன்றைக்கி வந்து இது நார்மலாக தான், நாமினலாக தான் இருக்குது, இதில் ஒன்றும் இல்லை. இன்னும் ஒரு படிப்பில் சொன்னால் இந்த சண்டை போடுறதுங்கிறது மட்டும் இல்லாமல் இதையும் குறைக்கணும். இந்த புகழ் பாடுறது ரொம்ப அதிகமாக இருக்குது, கட்சி பாராபட்சம் இல்லாமல். அது தாவேக்காவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும், அண்ணா திமுகவாக இருந்தாலும், ஏன் ஈவன் சௌமியா அன்புமணி அவர்கள் எந்திரிச்சு பேசும்போது கூட அன்புமணி அவர்களை எப்பயுமே புகழ்ந்து பேசி அவர் அமைச்சராக இருக்கும்போது என்ன பண்ணார், ஏது பண்ணார், ஐயா ராமதாஸ் என்ன பண்ணார், அதே மாதிரி பிரேமலதா அம்மையார் பேசும்போது விஜயகாந்த் அவர்களை வந்து பேசுவாங்க. அப்போ இதையும் வந்து இப்போ ஒரு சண்டை போடுறது தனி மனித தாக்குதலை குறைக்கிற மாதிரி என்னுடைய பார்வை இந்த தனி மனித துதிபாடுதலும் குறைக்கணும். நிறைய துதிப்பாடல்கள் நடக்குது. ஏன்னா இந்த துதிப்பாடல்கள்லாம் இதுக்கு முன்னாடி இல்லையானா இருந்துச்சு. அதையெல்லாம் பார்த்து தான் பொதுமக்களுக்கெல்லாம் ஒரு வெறுப்பு. உங்கள் கட்சி தலைவர் உங்கள் தலைவர் நீங்கள் பாராட்டுறீங்க, அது ஒரு 2 லைனில் பாராட்டி முடிச்சிருங்க. நீங்கள் பேசுகிறது வந்து 15 நிமிஷம்னா அதில் வந்து 6-7 நிமிஷம் வெறும் புகழ்ச்சியே இருக்குது. அப்போ அதை எதிர்கட்சிக்காரங்களும் பண்ணுறாங்க. அப்போ ஆளுங்கட்சியும் பண்ணும்போது இந்த புகழ்ச்சி வந்து கேட்கும்போது ஒரு புதுசாக பார்க்கும்போது பரவாயில்லப்பா, இதெல்லாம் நல்லா பேசுகிறாங்கப்பா, புகழ்கிறாங்கப்பான்னு இருக்கும். டெய்லி பேசுகிறவங்க எந்திரிக்கவங்க பூரா வந்து புகழ்ச்சி புகழ்ச்சி புகழ்ச்சின்னு அந்த திருப்பள்ளி எழுச்சி பாடுற மாதிரி நீங்கள் புகழ்ச்சியை பாடிக்கிட்டே இருந்துச்சிங்கன்னா நமக்கு வந்து ஒரு இரிட்டேஷன் ஃபார்ம் ஆகுது. இப்போ எல்லா கட்சி தலைவரும் உங்களுக்கு தெய்வம் மாதிரி தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அது அவ்வளோ புகழும் போது மக்களுக்கு வந்து இது ஒரு வெறுப்புணர்வாக மாறுறதுக்கு ரொம்ப காலம் ஆகிடுது. அதே நேரம் வெறுப்புணர்வு ஒரு பக்கம், இன்னொன்று இப்போது நீங்கள் முன்னாடி கட்சியில் இருக்கும்போது பெட்டி தூக்குனது தெரியுமா அப்படிங்கிற அந்த வசைப்பாடுறது இருக்கு இல்லையா, ஏதோ இதுக்கு முன்னாடி இந்த நிலைமைகள் எல்லாம் சுட்டி காட்டுது, அரசியலில் சகஜம், அதெல்லாம் கூட ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறாங்களே இப்போ. இல்லை, இப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சொல்லும்போது நாங்கள் அதுக்கு பதில் சொல்லும்போதே அவர் சொல்கிறார் ஆதவர்ஜனா, அவங்க எங்களை கேட்குறனால தான் நாங்கள் எந்திரிச்சு டிஃபெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ இவங்க ஒன்று சொல்கிறாரு, அவர் ஒன்று சொல்கிறார். இவர் சிடிஆர் நிர்மலும் அன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா கரூர் கம்பெனி அப்படின்னார். அதுக்கப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து சங்கி அமைச்சர் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மாற்றுறார். உடனே ஒரு பாத்ரூம் அப்படிங்கிறார். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி மனிதல் தாக்குதல் இருக்குது. ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் ஃபில்ட்ரு போட்டு எடுத்து அந்த வசனங்களை எல்லாம் சேர்த்துனீங்கன்னா ஒரு நாள் நிகழ்ச்சியில் ஒரு 5-10 நிமிஷம் கூட அது இருக்காது.
ஆனால் நீங்கள் மற்ற நேரத்தில் நீங்கள் பேசக்கூடிய நல்ல நல்ல இதெல்லாம் தரவுகள் இதெல்லாம் ஒருத்தர் தவறாக பேசினாலும் வந்து அந்த தரவுகள் எல்லாம் சரி செய்யப்படுது, சரியில்லாத வார்த்தைகள் நீக்கப்படுது, வரலாற்று குறிப்புகளை சபாநாயகர் சில நேரத்தில் அவரே ஆட் ஆனும் பண்ணுறாரு, அது எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமாகவும் ஆட் ஆன் பண்ணுறாரு. இன்றைக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறுபான்மையினர் நலத்துறை அந்த மானிய கோரிக்கையில் வந்து கிறிஸ்டின் அவங்களுக்கு வந்து புனித பயணம் போகிறதுக்கு ஜெருசலேம் போகிறதுக்கு வந்து அம்மையார் ஜெயலலிதா கிட்ட நாங்கள் கேட்டோம். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 400 பேர்த்துக்கு 20,000 ரூபாய் அவங்க அப்பயே சேங்ஷன் பண்ணாங்க. இதெல்லாம் பல பேர்த்துக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஆட் ஆனும் நடக்குது. அப்போ நமக்கு வரலாற்றில் இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகள் எல்லாம் இன்றைக்கி புதுசாக அரசியலை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. நீங்கள் இந்த முறை அசம்பிளிக்குள்ளே நடக்கும்போது திடீர்னு G² மாப்பிள்ளை அப்படின்னு வருது. அதுக்கு முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு நீங்கள் G² மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னா லாட்ரி மருமகன், மார்ட்டின் மருமகன், லாட்ரி மருமகன் அப்படிங்கிறாங்க. இப்போ G²ன்னு சொன்னா தங்கம் தென்னரசு என்ன பண்றாரு, பெருசா ரியாக்ட் பண்றாரு, நாங்களும் அதுக்கு எதிராக பண்ணுவோன்னு. பட் உண்மையாவே G²னுடைய ஓனர் அப்படின்ட்டு பேட்டி கொடுக்குறவர் சொல்றாரு, என்ன நீங்க சொல்றது என் பிள்ளைங்களை சொல்றது வருத்தமா இருக்கு, எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு G² ஓனர்னு சொல்லி பேட்டி கொடுக்குறவரு சொல்றாரு. ஆனா தங்கம் தென்னரசு உள்ள G² மாப்பிள்ளைன்னு சொன்னா அவர் ரியாக்ட் பண்றாரு. என்ன இதுதான் வந்து என்ன சொல்கிறது, போட்டு வாங்குறங்கிற மாதிரி இவங்க தூண்டில் போடுறாங்கன்னு தெரியுது. நீங்கள் ஏன் போய் கவரிங்க அந்த தூண்டில? நீங்கள் G² பற்றி மாப்பிள்ளைன்னு பற்றி பேசினா நீங்கள் எந்திரிச்சு என்ன பேசலாம், தனிப்பட்ட கம்பெனி நிறுவனங்களை பற்றி பேசாதீங்க. பாலாங்கிற பேட்டி கொடுத்து அவர் பேவர் தான் இல்லை, அதை கூட வேண்டியதில்லை. ஐயா எதுக்குங்கய்யா சட்டசபைக்குள்ளார ஒரு தனியார் கம்பெனியை பற்றி பேசணும், வேண்டியது இல்லைங்கய்யா. தங்கம் தென்னரசு எந்திரிச்சு மறுப்பு சொல்லட்டும். நீங்கள் G² மாப்பிள்ளைன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் லாட்ரி மருமகன் சொல்லணும்னா அப்போ அவங்க போடுற தூண்டிலுக்கு இவர் போய் அங்கே மாட்டிக்கிறார். அப்போ G² மாப்பிள்ளைன்னா யாருங்கிறது உலகறிய செய்கிறது வந்து அவங்க ஒரு பக்கம் முயற்சி பண்ணாங்கன்னா திமுக காரங்க அதுக்கு அதை விட அதிகமாக பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட தங்கம் தென்னரசு என்டார்ஸ் பண்ணுறாரு அவர். ஆமாம் G² மாப்பிள்ளை தாங்கிற மாதிரி அவர் என்டார்ஸ் பண்ணுறாரு. அப்போ இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா இப்போ நீங்கள் இல்லைன்னா குறிப்பிட்டு கேட்டுக்கணும், நீங்கள் G² மாப்பிள்ளைன்னு யாரை குறிப்பிட்டு சொல்றீங்க, எந்த தனிநபரை சொல்றீங்க சொல்லுங்க அப்படின்னு சபாநாயகர் மூலமா நாங்க கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா எதுக்குங்க ஒரு தனியார் கம்பெனியை பற்றி சட்டசபைக்குள்ளார பேசணும், அது பேச வேண்டாம் நமக்கு, அது அப்படிலாம் ஒரு சொன்னாருன்னா இன்னும் அது திமுகவுக்கு பலம் கொடுத்துருக்கும். சட்டப்பேரவைக்குள்ளே ஒரு ஏன்னா நீங்க அவங்க உங்களுக்கு தூண்டில் போடுறாங்க சார், நீங்க திருப்பி அந்த தூண்டிலிருந்து எஸ்கேப் ஆகி அவங்கள தூண்டில மாட்ட விடுறது தான் ராஜதந்திரம். அப்ப நீங்க போய் அதை கடிச்சுக்கிட்டு ஐயோ குத்துதேன்னாக்கா நீங்க அந்த இடத்துல பண்ணும்போது நீங்க ஈக்குவேட் பண்றீங்க. ஆமா நீங்க சொல்ற ஆளு இவர் தான், இவரை சொன்னீங்கன்னா நாங்கள் அவரை சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து பண்றாங்க. அதே மாதிரி பார்ட்டி ஃபண்டுனாலும் சரி உடனே இவங்க எந்திரிச்சு இது பண்றது, எந்த ஒரு அலிகேஷன் வச்சாலும் உடனே இவங்க போய் அங்கே ஆஜராயிட்டாங்க. ஆக்சுவலாக உண்மையாகவே இப்போ அந்த G² ஒருத்தர் பேட்டி கொடுத்தார்ல, அவருக்கு தங்கம் தென்னரசு தான் வெளில இன்னொரு பேட்டி கொடுக்கணும் இல்லை? அதான் இப்போ இது என்ன ஒன்றுனா, சரி நீங்கள் சட்டசபை ஆகட்டும் பொது மேடை ஆகட்டும் எல்லாருமே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்கோர் பண்ணணும்னு நினைப்பாங்க. பொலிட்டீஷியன்ஸ்க்கு அது எப்பயுமே இன்பார்ன் கேரக்டர், அது வந்து மாற்ற முடியாது. நீங்கள் அப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் சூதானமாக இருக்கும்ல, நீங்கள் 76 வருஷ கட்சி, அவங்க 2.5 வருஷ கட்சி, 2.5 வருஷ கட்சி போடுற தூண்டில போய் நீங்கள் ஏன் சார் மாட்டிக்கிறீங்க? அப்போ உங்களுடைய பலகீனத்தை இது வெளிப்படுத்துது. நீங்கள் அவங்க போடுற 4 தூண்டில நீங்கள் கண்டுக்காமல் விடுங்க, அவங்க டிஃபீட் ஆவாங்க. ஏன்னா நம்ம எப்படி கொக்கி போட்டாலும் மாட்ட மாட்டேங்கிறாங்களேன்னு இப்போ நல்லா தெரிஞ்சிருது எங்களுக்கு, ஏதோ ஒன்று சும்மா தூக்கி போட்டால் அவங்க வந்து மாட்டுறாங்க அப்படின்னு. அப்போ இது வந்து திமுகவுக்கு நல்லது இல்லைங்கிறது என்னுடைய பார்வை. தேவையில்லாமல் நீங்கள் போய் ஆஜராகாதீங்க. அதே மாதிரி சொல்கிறாங்க தேவையில்லாம ஸ்கூல் பையனாட்ட எங்க எந்திரிச்சு அட்டனன்ஸ் கொடுக்குறீங்க வேறு சொல்கிறாங்க. தங்கம் தென்னரசு பெரிய இன்டெலெக்சுவலான நபர், திமுக நல்ல நபர் தான். அவரே எப்படி மாட்டிக்கிறாரு? என்னன்னா சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த புகழ்ச்சி பாடுறங்கிற மாதிரியே டிஃபெண்டிங்கும் ஒரு வகையான தலைமையில் இருக்கக்கூடியவங்களுடைய நற்பெயர் எடுக்கிறது. நம்மளுடைய ஆட்களை வந்து சொல்லும்போது நம்ம ஏரியா வந்து அவங்கள தடுக்கணும்னு. அப்போ இந்த தடுக்கிறங்கிற போகிற பேர்வையிலேயே நீங்கள் யாரை தடுக்கிறீங்களோ அவங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுத்துட்றீங்க. நீங்கள் கண்டுக்காம விட்டீங்கன்னா அவங்க யாரையோ சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. நீங்கள் போய் இல்லை நீங்கள் இவரை மாப்பிள்ளைன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் மருமகன்னு சொல்லுவோம்னா அப்போ எந்த மாப்பிள்ளை யார் மாப்பிள்ளை எதுக்கு ஈக்குவேட் பண்ணுறாங்கங்கிறது அர்த்தமாயிடும். ஆமாம், G² சொன்னால் இவருக்கு ஏன் கோபம் வருது? அவர் நியாயமாக என்ன சொல்லியிருந்துருக்கணும், ஏங்க தனியார் கம்பெனியை பற்றி சட்டசபைக்குள்ளார எதுக்கு பேச்சு, அந்த கம்பெனி இங்கே இல்லை, ஒரு தனியார் கம்பெனியை பற்றி நம்ம ஆதாரப்பூர்வம் இல்லாமல் இங்கே பேசக்கூடாது, ஏன்னா அது கம்பெனிக்கு வந்து அது கெட்ட பேர். அப்படி சொல்லியிருந்தாருன்னா டிஎம்கே வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. இவங்க தேவையில்லாமல் திமுக தாவேகா போடக்கூடிய தூண்டிலுக்கு பூரா போய் தொக்கா போய் மாட்டிக்கிறாங்க. அதில் வந்து அவங்களுக்கு இப்போ பார்க்கும்போது தெளிவாக அதில் வேறு இவங்களே வருத்தமும் படுறாங்க, போட்டு எல்லாம் ரீல்ஸாக எடுத்து போடுறாங்க
அப்புறம் நீங்கள் போய் தொக்க மாட்டும் போது அவங்க தான் எல்லாம் ரீல்ஸ் போடாமல் என்ன பண்ணுவாங்க? அப்போது நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டு நீங்கள் அவங்களெல்லாம் மொக்க வாங்க வைக்கணும். அந்த அரசியல் அனுபவம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? அவங்க சார் 2.5 வருஷம் தான் சார் ஆச்சு டிவிகேக்கு. அங்கே தான் அனுபவமின்மை வெளிப்படணும். ஆனால் அனுபவமின்மை அதிகமாக இங்கே வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம கிட்டத்தட்ட 2 முறை அமைச்சராக இருந்திருக்காரு, ஃபுல் பீரியட் இருந்திருக்காரு. இல்லை, அது இல்லாமல் நீங்கள் இப்போ 76 வருஷ கட்சிக்கெல்லாம் நல்லாவே தெரியும் கோபால். ஒவ்வொரு மணி நேரம் இன்றைக்கி சபைக்குள்ளார போகிறோம், இன்றைக்கி என்ன அஜெண்டா, யார் பேச போகிறாங்க, யார் பேசுகிறதுக்கு, யார் நீங்கள் இங்கேருந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும், கம்ப்ளீட்டாக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு அந்த ஒரு எத்தனை மணி நேரம் நடக்குதோ அத்தனை மணி நேரத்துக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அதுக்காக தானே கூப்பிட்டு சட்டசபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களாம் மீட்டிங் போடுறது, கூட்டத்தொடருக்கு முன்னாடி எப்படி எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணும். இது தினந்தோறும் அது நடக்கும். நடக்கலைன்னா நடக்கணும். அதுதான் ஒரு கட்சியை சார்ந்தவங்களுக்கு, அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு மீட்டிங் நடக்கணும் அவங்களுக்கு. இன்றைக்கி என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, நம்ம என்ன பேச போகிறோம், நம்ம பேசினா அவங்க என்ன பேசுவாங்க, அதுக்கு நம்ம என்ன கவுண்டர் கொடுக்கணும், நீங்கள் எத்தனை மெம்பர்ஸ் வந்து இதில் இந்த டிபேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க, ஒருத்தர் இந்த பாயிண்ட்டை பேசணும், அதுன்னு பக்காவான பிளான் இருக்கணும், தெளிவான பிளான் இருக்கணும். ஆனால் அந்த பிளான் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல. பண்ணியிருந்து இப்படி மொக்க வாங்கினாலும் அந்த பிளான் வந்து யூஸ்லெஸ் பிளான். அப்போ இது வந்து ரொம்ப அவங்களா வந்து அவங்க சொல்கிற மாதிரி அட்டண்டன்ஸே கூப்பிடாமல் எதுக்கு ஆஜராகிறீங்கிற மாதிரி தான் போய் மாட்டிக்கிறாங்க திமுக. அது வந்து அவங்களுக்கு ஏற்புடையது இல்லைன்னு நான் பார்க்குறேன். அது அவங்களுக்கு இவ்வளோ வருஷம் அனுபவம்னு சொல்கிறதுல சரியில்லை. அது ஏன் உண்மையாகவே G2 சொன்னால் திமுக அப்போ பதறாங்க? அது ஏதோ தனிநபர் கம்பெனி ஆனால் அவரது ஓனர் சொல்கிறாரு. அவரும் சபரீஷனை சந்திச்சது இல்லைன்னா அவர் ஏதோ ஒரு நான் இதுவரை 2 முறை தான் சந்திச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பட் G2 சொன்னால் திமுக பதறாங்க. அவங்கள தான் விசாரிக்கணும், ஏன் பதறீங்க, எதுக்காக பதறீங்க, என்ன லிங்க் இருக்குது. அவங்க யாரையோ ஒருத்தர் ட்ரீட் போகிறாங்க. ஒன்று தனியாரை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லலாம், இல்லையா பேசுகிறது தப்புங்கன்னு சொல்லிட்டு ஏதோ தனியாரை பற்றி பேசுகிறாங்களே நீங்கள் அமைதியாகவும் போயிடலாம். அப்படி இல்லாமல் மருமகன்னா மாப்பிள்ளைன்னா மருமகன் அப்படிங்கும்போது யூ ஆர் ஈக்குவேட்டிங் சம்படி. அதெல்லாம் வந்து என்னமோ நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேண்டை கைமாற்றி கொடுத்தேன், அதில் 10 கோடி ரூபா எனக்கு கமிஷன் வந்துச்சு, அதில் 7 கோடி ரூபாவை இன்வெஸ்ட் பண்ணேன், இன்னைக்கு எனக்கு 10,000 கோடி ரூபாய்க்கு வந்திருக்கு அப்படின்னு அவர் ஒரு 10 வருஷத்துக்கு அவர் வரலாறு பூரா 10,000 கோடி ரூபாவை எப்படியோ நான் கமிஷன் வாங்கியே சம்பாதிச்சிட்டேன் மாதிரி அவர் சொல்றாரு. 10 கோடியிலேருந்து 10,000 கோடி வரைக்கும். ஆமா, 10 கோடி கூட கமிஷனாக தான். இந்த அருணாச்சல படத்தில் தான் அந்த கொட்டை அந்து விழுந்துரும். அது போனவுடனே அந்த கொட்டை அந்த குரங்கு பிடிச்சி அந்த குரங்கு எடுத்த உடனே ஒரு பாட்டிலே ஓவர் நைட்டில் கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. ஒரு லேண்டு முடிச்சு கொடுத்தாரா அதுக்கு 10 கோடி கிடைச்சிருச்சான். அப்போ இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா இப்போ தேவையில்லாமல் டிபேட் ஆகுது பார்த்தீங்களா. இதெல்லாம் தான் பிரச்சனைங்கிறது. அப்போ என்ன ஆகுனா இந்த 10 கோடி எதை லீடிங்கில் வந்து டீலிங்கில் உங்களுக்கு வந்துச்சு, அந்த 10 கோடியை இன்வெஸ்ட் பண்ணி எப்படி இது 10,000 கோடியாக வந்துச்சு, நீங்கள் இதுக்கெல்லாம் கணக்கு காமிச்சிருக்கீங்களா இல்லையா? பக்கம் இருக்கக்கூடிய பெரிய ரவுடிஸ் எல்லாரையுமே, பல மர்டர் பண்ண ரவுடிஸ் எல்லாருமே அவருடைய இதில் டீ கடை வைக்கிறவங்க, கேண்டீன் வைக்கிறவங்க இந்த மாதிரிலாம் மாற்றிட்டாராம் அவர். சமூக சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு. சமூக சீர்திருத்தம்லாம் அவர் அரசாங்கம் பண்ண வேண்டிய வேலையை ஒரு தனியார் நிறுவனம் பண்ணிருக்குள்ள அவர் பண்ணியிருக்கணும். G2 செய்த மாற்றங்கள் அப்படின்னு தங்கம் தென்னரசு பேசியிருக்கலாமே. நீங்கள் எவ்வளோ ஒரு சமூக சீர்திருத்த கம்பெனிங்க அது. வெறும் வியாபார கம்பெனின்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. எவ்வளோ சமூக குற்றவாளிகளை எந்த அளவுக்கு சீர்திருத்தி இன்னைக்கு சமூக சிந்தனையாளர்களாகவும் சமூக பொதுநலவாதிகளாகவும் மாற்றிருக்காங்க. அதை கூட சொல்லியிருந்திருக்கலாம். தங்கம் தென்னரசு ஐடியா வேணும்னா அவர்கிட்ட கேட்டு ஐடியா கொடுப்பாராம். எங்க கம்பெனி வருதுன்னு தெரியுமா, அதுக்கு பக்கத்துல லேண்ட் வாங்கி போடுவாராம். அந்த கம்பெனி வருங்கிறது அவருக்கு தெரியுமா, எப்படி வரும் அவருக்கு எப்படி தெரியுங்கிறது தான் இப்போ கேள்வி ஆகும். பிசினஸ் அப்போ யார் மூலியமா உங்களுக்கு தெரியுது? அப்போ ஆட்சியில் இருக்கும்போது ஆட்சியாளர்களுக்கு வந்து இங்கே ஒரு சிப்காட் கொண்டு வராங்க, இல்லை இந்த வந்து வேறு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வரப்போகுதுனாக்கா நார்மலாக எப்போ ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்தாலும் சுற்றி இருக்கிற இடம் ஏறும். இப்போ கூட இந்த பரந்தூரில் கூட அரசியல் குற்றச்சாட்டு, அதுக்கு முன்னே என்ன அது அவருடைய ஸ்டாட்டிக்ஸா அவருக்கு தெரியுதான் எப்படி எங்க கம்பெனி வரும்னு தெரியும். இல்லை, அது வந்து ஒரு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அது இருக்கணும். அது பக்கத்துலேயே 10 ஏக்கர் வாங்கி போட்டுருவாங்க. அந்த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் வந்து ஆன் தேர் ஓன் அவங்களுக்கு ஒரு அன்அஃபிஷியலாக அவங்க வந்து கேதர் பண்ண முடியல. அஃபிஷியலாக அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போயிருந்துச்சுன்னா அது கிரைம். அது எப்படி சார் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு 10 ஏக்கர் கிடைக்கும்? கிரைம். அதான் இப்போ கூட ஏர்போர்ட்டில் என்ன சொல்ல வராங்கன்னா நிறைய பேர், இல்லை திமுக சார்பில் இருக்கிறவங்க நிறையா அங்கே ஏர்போர்ட் வருதுன்னு நிறைய லேண்ட் அக்வயர் பண்ணியிருக்காங்க. நமக்கு அதில் எந்த டாக்குமெண்ட்டும் நமக்கு எவிடன்ஸ்லாம் கிடையாது. இது வந்து ஒரு அரசியல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நம்ம இது வரைக்கும் ஏர்போர்ட் வேண்டான்னு சொன்னாலும் அதுக்கு வேறு காரணங்கள் என்னென்னு தான் பேசுகிறோமே ஒளி இதை நம்ம பேசுகிறது கிடையாது. ஏன்னா இது அரசியல் குற்றச்சாட்டு, அதெல்லாம் அவங்க ப்ரூவ் பண்ணிக்கணும். பட் இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயங்களை பற்றி பேசும்போது, அன்வான்டாக ஆஜராகிறது, அன்வான்ட் ப்ராப்ளத்தை பேசும்போது அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு திருப்பி பல அன்வான்ட் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வெளியே கொண்டு வர ஆரம்பிக்கும். அதை திருப்பி இது வந்து ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குற கதையாக வந்து முடியும். இதில் இன்னொன்று சொல்கிறாங்க, 10 வருஷம் பரந்தூரை ஸ்டாப் பண்ணதுனால தமிழ்நாடு பின்னோக்கி போயிடுச்சு
அப்படின்னு முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு சொல்றாரு. இல்லை அதில் வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நம்ம அந்த ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட் பார்த்தோம்னா மொத்தம் ஒரு 5846 ஏக்கரா. அந்த 5846 ஏக்கராவில் 3777 ஏக்கரா ப்ரைவேட் பட்டா நிலம், மீதி சற்று ஏறக்குறைய 2000 ஏக்கரா வந்து கவர்மெண்ட் நிலம். அந்த 2000 வந்து பார்த்திங்கன்னா சற்று ஏறக்குறைய 1500 சொச்சம் வந்து நீர்நிலைகள், அத்தனை ஏக்கரா. அப்போது நீங்கள் விவசாய நிலங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா 47%, ட்ரை அக்ரிகல்ச்சர் லேண்டு 16%, நீர்நிலைகள் வாட்டர் பாடிஸ் வந்து பார்த்திங்கன்னா 27%. அப்போது இந்த 5846 ஏக்கரால் 90% ஏக்கரா விவசாய நிலங்களும் நீர்நிலைகளும் சார்ந்தது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த விவசாயிகளை பாதிக்கிறாங்க, நீர்நிலைகள் பாதிக்கப்படுது, அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் குடிபெயரக்கூடிய வாய்ப்பு, துரதிர்ஷ்ட வாய்ப்பு அது. அவங்க முதல்ல அந்த முதல்ல நாங்கள் ஆந்திராவுக்கு போகிறோன்னெலாம் போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி வரைக்கும் தங்கம் தெரசு இன்னொரு வந்து அதில் பெரிய பிரச்சனை என்ன ஆகுதுன்னாக்கா, திமுக காரங்க சொல்லுது நாங்கள் 90% ஏற்கனவே அக்வயர் பண்ணிட்டோம் லேண்ட் எல்லாம்னு. இவங்க அக்வயர் பண்ண வேண்டியது அந்த ப்ரைவேட் பட்டா லேண்டு 3777 ஏக்கரா. அதில் இவங்க பண்ணியிருக்கிறது 1802 ஏக்கரா. சதவீதத்தில் பார்த்திங்கன்னா வெறும் 48% தான் இவங்க அக்வயர் பண்ணியிருக்காங்க. அப்போ மீதி இன்னும் 52 ஏக்கரா வரணும். அதில் கூட சிடிஆர் நிர்மல்குமார் சொல்லும்போதே சொல்கிறாரு, அந்த ஏகனாபுரம் இன்னும் 2-3 ஊர் 4 ஊர் பேர் சொல்லி அங்கெல்லாம் 1 சென்ட்டு கூட இது வரைக்கும் வாங்கலை. அப்போ வந்து இன்னும் இப்போ இந்த 1800 ஏக்கரா வாங்கினாலே மீதி 2000 ஏக்கரா தானாக வந்துடாது. அப்போ இவங்க பேசுகிற அது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்விரான்மெண்டல் கிளியரன்ஸே இதுக்கு முடியல, என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பிளான் வாங்கலை, அசஸ்மெண்ட்டே பண்ணல ஒன்றும் இவங்க. அப்போ இப்போ வந்து ஸ்டேஜ் 2ல் தான் இருக்குது, டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஸ்டேஜில் தான் இருக்குது. அப்போ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் பாதிப்பு இருக்கக்கூடிய இடத்துல எனக்கு தெரிஞ்சு திமுகவை தவிர இன்றைக்கி யாருமே வேறு யாராவது திமுக சார்பு இல்லாதவங்க யாராவது இந்த ஏர்போர்ட் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்களா தமிழ்நாட்டில்? அவங்க ஒருத்தர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. மீதி எல்லா கட்சியும் அதிமுக கூட இப்போ அது ஏர்போர்ட் வேணும்னு சொன்னதில்லை. அப்போது இன்றைக்கி இந்த ஏர்போர்ட் வராதனால ஒரு 10 வருஷம் தள்ளி போகுதுன்னா கூட நீங்கள் ஏர்போர்ட் கட்டுனீங்கன்னா ஒரு 50-60 வருஷம் 70 வருஷத்துக்கு மீள முடியாத இடத்துல போய் மாட்டிடுவோம். உணவு பொருளாதாரத்துலேருந்து எல்லாத்துலேயும் நீர் பொருளாதாரம் நீங்கள் வாட்டர் பாடிஸ் 1000 சொச்சம் இல்லை. இது எப்படி சார் இப்போ கடந்த ஆட்சி பீரியடில், அதாவது எடப்பாடி ஆட்சி பீரியடில் 8 வழி சாலை வந்துச்சுன்னா அது உணவு போயிடும், இயற்கை போயிடும், நீர்நிலை போயிடும் அப்படின்னு 8 வழி சாலைக்கு இத்தனைங்க சாலை விரிவாக்கத்தில் தான் அது வருது. தனியாக இதை மாதிரி ஒட்டுமொத்தமான பகுதிகளை எடுக்கலை, எல்லா இடங்கள்லையும் கொஞ்சம் தான் அதில் போகுது. எக்ஸ்பிரஸ் வே இத்தனைக்காது இதில் அதுவே இதை சிரிச்சிரும். அந்த மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாங்க, இது அந்த ஏகனாபுரமே எங்கேன்னு தெரியல, எங்களுக்கு சொந்த ஊர், எங்களுக்கு ஐடென்டிட்டியே மக்கள் மறக்கிறாங்க. இன்னும் கூட சொல்கிறாங்க அத்திப்பட்டு கிராமம் அப்படி ஒரு கிராமம் இருந்ததே தெரியாமல் போயிடும். ஒன்றும் இல்லை, நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த 8 வழி சாலை இதுக்கு அவங்க சைட்லேருந்து ஒரு மறுப்பு இல்லையே. நாங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் கன்னியாகுமரி விமான நிலையம் வரும்போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க, துறைமுகம் அதானி துறைமுகம் வரும்போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அது கேரளாவுக்கு போச்சுது, ஸ்டேடியம் வரும்போது அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அது மற்ற மாநிலங்களுக்கு போச்சுது. அதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சியாக தெரியல, இது மட்டும் வளர்ச்சியை பின்னோக்கி போகுதுங்கிற அந்த கான்செப்ட் எப்படி எடுத்துக்க? இந்த எஜமான் படம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைலாக் வரும், நெப்போலியன் சொல்லுவார், கல்யாணனாலும் கருமாறினாலும் மாலை மரியாதை எனக்கு தான் கொள்ளணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இந்த வளர்ச்சிகளுக்கெல்லாம் எதிர்த்து போராடும். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிர்க்கட்சியாக இருந்து அப்படி கிராஸ் ஓவர் ஆகிருக்காங்க. அப்போ நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை நீங்கள் எதிர்க்கிறீங்களா? அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏன் திமுக இவ்வளோ பதறுது? ஒரு ஏர்போர்ட் தள்ளி போனனால நீங்கள் 8 வழிச்சாலை வேண்டாம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் கோபால், இன்றைக்கி ஏர்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பதறக்கூடிய ஆளுங்க எத்தனை பேர் ஏர்லைன்ஸில் ட்ராவல் பண்ணுற ஆளுங்க. நீங்கள் இதே வந்து ஒரு ரோடு 8 வழிச்சாலைங்கிறது ஒவ்வொரு ஆளும் வண்டி வாகனத்தில் ரோட்டில் போகிறோம். இன்றைக்கி ஏர்போர்ட் வேணும்னு சொல்கிற அத்தனை பேரும் போய் இன்றைக்கி ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற ஆள் இல்லை. அப்போ அதுவும் வந்து அன்றைக்கி 8 வழிச்சாலைங்கிறது எக்ஸ்பிரஸ் வே. அப்போ வந்து இருக்கக்கூடிய இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே இங்கே சென்னைக்கும் சேலத்துக்கும் கோயம்புத்தூருக்குலாம் ரோடு இருக்குல்ல, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கண்ணா. ஏன்னா அதுக்கு ஏற்கனவே நீங்கள் இன்றைக்கி ஹைவேஸில் போனீங்கன்னா அந்த ரோட்டை தாண்டினா எல்லாம் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. அப்போ அதை பூரா நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா இங்கேருந்து எவ்வளோ தூரம் நீங்கள் இடம் வாங்கணும், அதனுடைய காஸ்ட் ஆஃப் அக்வைசிஷன் என்ன? அது இல்லாமல் அது ஓப்பன் ரோடு. எக்ஸ்பிரஸ் வேனா என்னென்னா உங்களுக்கு க்ளோஸ்டு, நீங்கள் எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும் எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணுங்கிறது எக்ஸிட் என்ட்ரி கண்ட்ரோல்டு அதில் எக்ஸ்பிரஸ் வேல. இப்போ நமக்கு இங்கே இருக்கக்கூடிய என்ஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே கண்ட்ரோல்டு ரோடு கிடையாது. இப்போ யார் வேணால் டக்குன்னு இங்கேருந்து வருவாங்க, யார் வேணால் இப்படி போவாங்க. ஆனால் எக்ஸ்பிரஸ் வேங்கிறது கண்ட்ரோல்டு. ஸோ அப்போ கண்ட்ரோல்டு என்ட்ரி எக்ஸிட் இருக்கும்போது உங்களுக்கு ரோடு வந்து ஃப்ரீயாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணலாம்.
அப்போ நீங்கள் வந்து கூடிய விரைவில் போய் சேரலாம். அப்போ கூட அவங்க சொல்லியிருக்கிறதுல வந்து தனியார்கிட்டேருந்து எடுக்க வேண்டியதும் அந்த காட்டை அழித்து இந்த கொண்டு வர வேண்டியதும் ரொம்ப குறைவான நிலங்கள்னு தாங்கிறதெல்லாம் புள்ளி விவரம் அன்னைக்கு கொடுத்துருந்தாங்க. பட் அன்னைக்கெல்லாம் வந்து திமுக அதுக்கெல்லாம் எதுக்குமே சலைச்சிக்கலையே. அதனால தமிழ்நாடு பின்னோக்கி போயிடுச்சா? அப்போ நீங்கள் தானே சொன்னீங்க, இங்கே பாருங்கள் நாங்கள் 11% கொண்டு வந்துட்டோம் வளர்ச்சியை. அப்போ இந்த நான் 8 வழிச்சாலை எல்லாமே 11% கொண்டு வந்தீங்கல்ல. அது இல்லாமல் கோபால், இன்றைக்கி சென்னைக்கு 2வது ஏர்போர்ட் வேணுமா? வேணும், அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ டிவிக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த 2வது ஏர்போர்ட் வேண்டான்னு சொல்லலை அவங்க. இன்றைக்கி இந்த மாதிரி 90% விவசாய நிலங்களையும் நீர்நிலைகளையும் அழிச்சிட்டு மக்களை வந்து அப்புறப்படுத்திக்கிட்டு செய்ய வேண்டிய திட்டம் வேண்டாம். இப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க, டெர்மினல் 3 இருக்குது. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 30 மில்லியன், அதில் சற்று ஏறக்குறைய 23 மில்லியன் நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கிறோன்றாங்க. இந்த டெர்மினல் 3 வந்து ஃபுல்ஃபில் ஆனால் இன்னொரு 5 மில்லியன் ஆட் ஆகும் கெப்பாசிட்டி, 35 மில்லியன். டெர்மினல் 5 வந்து அவங்க கொண்டு வராங்க. அந்த டெர்மினல் 5 கொண்டு வரும்போது இதில் வேற ஒரு பொய் பிரச்சாரமே. இதே தங்கம் தென்னரசு அங்கே பேசுகிறாரு, சட்டசபைக்குள்ளார பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, நீங்கள் டெர்மினல் 5னா நீங்கள் அந்த இடத்துல எடுத்தீங்கன்னாக்கா நிலமெல்லாம் இன்னும் நீங்கள் அக்வயர் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய மக்கள் டென்சிட்டி எவ்வளோன்னு கேட்குறாரு. அப்போ என்ன அவர் நினைக்கிறாருன்னா, இந்த டெர்மினல் 5க்காக புது நிலம் கையகப்படுத்த வேண்டியது இருக்குன்னு அவர் பேசுகிறாரு. ஆனால் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, இந்த டெர்மினல் 5க்கு எந்த விதமான புது நிலமும் கையகப்படுத்த போகிறதில்ல. இருக்கக்கூடிய இடத்துலையே வந்து நம்ம டெக்னாலஜியை வந்து இன்வால்வ் பண்ண போகிறோம். டெர்மினல் 5 ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீங்கிற ஷேப்பில் இருக்கும். இப்போ பாம்பேலே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஏர்போர்ட்டில் வந்து RETன்னு சொல்லுவாங்க, ரேப்பிட் எக்ஸிட் டாக்ஸிவேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம டெர்மினல்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா நீங்கள் ஃப்ளைட்டில் போயிட்டு நீங்கள் ரன்வேக்கு போகிறதுக்கு நீங்கள் 90 டிகிரி ஃப்ளைட்டு திரும்பணும். அதே மாதிரி நீங்கள் லேண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ரன்வேல போய் கடைசீட்டில் முடிஞ்சு ஸ்லோ ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் 90 டிகிரி டேர்ன் எடுத்து தான் நீங்கள் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து நிறுத்த முடியும். அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் லேண்ட் ஆகிற வண்டி அங்கே போய் ஸ்லோவாகி 90 டிகிரி திரும்புகிற வரைக்கும் நீங்கள் இங்கே டேக் ஆஃப் கொடுக்க முடியாது. அப்போ இதுக்கு தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ரேப்பிட் எக்ஸிட் டாக்ஸி வேன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒரு ஸ்பீடு வரும்போது இந்த ரன்வேலேருந்து மல்டிபிள் எக்ஸிட் வேஸ் கொடுத்துருவாங்க. அப்போ அந்த ஸ்பீட்லேயே நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். அப்போ வந்து எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். மும்பையில் வந்து இந்த மாதிரி பண்ணி ஒரே நாளில் 1036 ஃப்ளைட் மூவ்மெண்ட்டை கொடுத்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க நம்ம மும்பை ஏர்போர்ட்டில். அதே மாதிரி நம்ம வி டைப்பில் இருக்கிறனால நமக்கு வந்து SDOன்னு சொல்லுவாங்க, சைமில்டேனியஸ் டைவர்ஜிங் ஆப்ரேஷன்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு 2 ரன்வே இருக்குது. இதை ப்ராப்பராக வந்து சிக்னலு அந்த டெர்மினல்லாம் செட்டப் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு கேட்டிங்கனாக்கா, 2 இதுலேயும் ஒரு டேக் ஆஃப் ஒரு லேண்டிங் வந்து சைமில்டேனியஸாக கொடுக்கலாம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 1 மணி நேரத்தில் இன்றைக்கி 32 to 36 ஃப்ளைட் ஆப்ரேஷன்ஸ் நடந்துட்டு இருக்கிற இடத்துல ஒரு 55 ஃப்ளைட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த 30 மில்லியன் கெப்பாசிட்டிங்கிறது இந்த டெர்மினல் 5 கம்ப்ளீட் ஆனால் 55 மில்லியன் வரைக்கும் போகுன்றாங்க. இன்றைக்கி நீங்கள் பெங்களூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 45 மில்லியன் தான். நம்ம இந்த டெர்மினல் 5 முடித்தா 55 மில்லியன். அப்போ உடனே நம்மளுடைய வளர்ச்சிக்கு தடைபடுற அளவுக்கு எதுவும் இல்லை. இப்போ டெர்மினல் 3யும் டெர்மினல் 5னாவே 30லேருந்து 55 அப்படியே டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. இன்றைக்கி வரைக்கும் நமக்கு பேசஞ்சர் இது வந்து 23 to 24 மில்லியன் தான் ரீச் ஆகிருக்கிறோம். இல்லை அதில் கூட சார் பெர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது 100%ல் 20% தான் சென்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அந்த விமான நிலையத்தை பயன்படுத்துகிறாங்க. மீதி 80 ஆல் ஓவர் தமிழ்நாடு அப்படிங்கும்போது அவங்க இங்கே வந்து ஏறுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இன்னொரு இடத்துல இதே மாதிரி இன்னும் டெர்மினல்ஸை நீங்கள் திருச்சியோ ஒரு பகுதியில் வச்சிங்கன்னா சவுத்துலேருந்து வரவங்களுக்கு இட் மேபி ஈஸியாக இருக்கும். அவங்க சென்னைக்கு வந்து ஏற வேண்டியது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க யோசிக்கலையா? ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சூர்லேருந்து வரக்கூடியவங்களுக்கு திருச்சி பக்கமா இல்லை சென்னை பக்கமானா அவங்களுக்கு திருச்சி தானே பக்கம். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒசூர் போகிறீங்க, எங்கே போய் இறங்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒசூர் பிஸ்னஸ் ஹப்பு. எந்த ஏர்போர்ட் போவாங்க அவங்க? பெங்களூர் போய்ட்டு பெங்களூர்லேருந்து ஒசூர் ட்ராவல் பண்ணிவிடுவாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சித்தூருக்கு வந்து ஒரு ஏர்போர்ட் வருதுன்றாங்க ஆந்திராவில். இப்போ சித்தூரில் இருந்து நீங்கள் இப்போ இதே போட்டிங்கன்னா இங்கேருந்து நீங்கள் போய் பறந்து இருக்கும். சித்தூர்லேருந்து அங்கே வர்றதுக்கும் அந்த லொக்காலிட்டிக்கு எவ்வளோ தூரம் வந்துட போகுது? இங்கேருந்து 70 கிலோமீட்டர்னா அங்கேருந்து மீறி போனால் 120 கிலோமீட்டர் வந்துட போகுது. அது இல்லாமல் இன்றைக்கி பெங்களூர் சென்னை வந்து நீங்கள் பெரிய ஹைவே போட போகிறீங்க. அப்போ அதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஈஸியாக ரீச் ஆயிடலாம். அப்போது மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட அப்போ இந்த விமான நிலையத்திற்காகவோ டெர்மினலுக்காகவோ இவ்வளோ பதறல. அதுதான் அவங்க அரசியல் குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க. அப்போ வேற ஏதோ இருக்குது. அப்போ நீங்கள் என்ன இடத்த வாங்கி போட்டிங்களா? அப்போ உங்கள் காசு போகுதுன்னு பதறீங்களான்னு அவங்க அரசியல் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இதெல்லாமே நம்ம வந்து அந்த குற்றச்சாட்டுக்குள்ளாரே போகல. ஏன்னா அதுக்கு நமக்கு டாக்குமெண்ட் இல்லை. நம்ம இப்போ பேசுகிறது பூரா டெக்னிக்கலாகவே.
அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏங்க ஏஐ வந்து டெக்னிக்கல் ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி முடிச்சிட்டாங்க, டெக்னிக்கல் இதை கொடுத்துட்டாங்கன்னு. அப்போ ஒரு டெக்னிக்கல் ஃபீஸிபிலிட்டி ஸ்டடியே வந்து சோஷியல் அக்செப்டபிலிட்டி கிடையாது, லாங் டேர்ம் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி கிடையாது. அப்போ இந்த அளவுக்கு சிக்கல் இருக்கும்போது 4 வருஷத்துக்கு மேலே அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க கோபால். அப்போ அந்த அளவுக்கு சிக்கல் இருக்கும்போது இந்த ப்ராஜெக்டை வந்து அவங்க இன்றைக்கும் தாவேக என்ன சொல்கிறாங்க, முதலமைச்சர் பேசும்போது கூட சென்னைக்கு 2வதாக ஒரு விமான நிலையம் வேணுங்கிறதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை, ஆனால் அந்த இடத்துல வேண்டாங்கிறதான் எங்களுடைய கருத்து. அப்போ நாங்கள் இப்போ இந்த டெர்மினல் 3 டெர்மினல் 5 முடிக்கிறோம், அதுக்குள்ளார இந்த சர்ச் கமிட்டியை போட்டு நாங்கள் வேற ஒரு 4-5 இடத்த வந்து நாங்கள் ஆராய்வோம் அப்படின்னு இருக்காங்க. அவங்க சொல்கிறது இன்றைக்கி இப்போ பரந்தூரில் கொண்டு வரனால எந்த அளவுக்கு விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுது, நீர்நிலைகள் பாதிக்கப்படுது, மக்கள் வந்து இடம்பெயர போகிறாங்க, இதற்கு கம்மியாக பாதிப்பு இருக்கிற மாதிரி இன்னொரு இடத்த பார்க்குறோன்றாங்க. இப்போ நீங்கள் எந்த இடத்துல ஏர்போர்ட் கொண்டு வந்தீங்கனாலும் பாதிப்பு இருக்கும், ஆனால் இன்றைக்கி இருக்கிற பாதிப்பை விட ஃப்யூச்சரில் பார்க்க போகிற இடம் இன்னும் கம்மியான பாதிப்பில் பார்க்குறேன்றாங்க. இதில் என்ன பிரச்சனைன்னு நமக்கு புரியல. உண்மையாகவே இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு G2 ஓனர் சொன்னதுக்கு தங்கம் தென்னரசு இன்னும் ஒரு முறை வெளியில் வந்து பேட்டி கொடுத்தா தான் தெரியும் நீங்கள் ஏன் இவ்வளோ பதறினீங்க அப்படின்னு. நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. நன்றி கோபால்.